the equivalent resistance between A and B for a network shown in the figure. Okay, இந்த கொடுத்திருக்க நெட்வொர்க் அவன் என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா what is the equivalent resistance between A and B point. So A point எங்க இருக்கு? A point is here. கரெக்டா? இது A point and this is B point. இப்போ இது ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கக்கூடிய ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்றது தான் அவங்க கேட்டிருக்க கொஸ்டின். இப்போ ஆனால் இந்த சர்க்யூட் பார்க்கறதுக்கு வந்து வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் மாதிரி தெரியும். ஆனால் இது வீட்ஸ்டோன் பிரிட்ஜும் கிடையாது. இங்கே நம்ம இந்த சர்க்யூட்டில் சில நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்னன்னு கவனிங்க. ஸோ ஏலேருந்து 1 ohm ரெசிஸ்டர் வருது. அதுக்கப்புறம் இங்கேருந்து 3 பார்ட்டாக பிரியுது, 3 பிரான்ச்சாக பிரியுது. இங்கே 25 ohm, அது தாண்டி இங்கே போகும்போது 20 ohm, இட் ரீச்சஸ் பி. அதுக்கப்புறம் 5 ohm, 10 ohm அண்ட் இங்கேருந்து வரும்போது 5 ohm. இங்கே வந்து ஒரு ஜம்ப் தெரியுதா? இது வந்து டச் ஆகலை ஒயரு. ஸோ இந்த 25க்கும் 20க்கும் நடுவில் இது ஜம்ப் இஸ் தேர். அப்படியே இப்படி வந்து இட் இஸ் கோயிங் டு கனெக்ட் ஹியர். ஓகே, இந்த சர்க்யூட் பார்க்கறதுக்கு காம்ப்ளெக்ஸ் மாதிரி தெரியும். ஒரு சின்ன ட்ரிக் மூலிமா இந்த ப்ராப்ளமை ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். எப்படி பண்ணுறன்றதை கவனிங்க. உங்களுக்கு இப்போ குயிக்காகவே உடனே அந்த ட்ரிக்கு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இங்கேருந்து வரக்கூடிய ஒயரு இங்கே ஜம்ப் ஆகி இப்படி வருது இல்லையா? இஸ் தட் ரைட்? ஸோ இப்போ இந்த இடத்துல கீழே இருக்க ஒயர் வந்து என்ன ஆகுது? இட்ஸ் அ டைரக்ட் ஒன். இங்கேருந்து இங்கே அப்படியே டைரெக்டாக கனெக்ட் ஆகுதா? இப்போ இந்த சர்க்யூட்டை ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்த 2 பேர் வந்து டைரெக்டாக கனெக்ட் ஆகிருக்காங்களே, இந்த ஒயரை நான் எப்படி எழுத போகிறேன் அப்படின்றத பாருங்கள். இந்த நடுவில் இருக்க ஒயர் இருக்கு இல்லையா, அதை எப்படி இது பண்ணுறேன்னு பாருங்கள். See, you are able to see this diagram. எப்படி பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். ஸோ திஸ் இஸ் A, இதில் வந்து 1 ohm ரெசிஸ்டர் கரெக்டாக இந்த இடத்துல வருது இல்லையா? இப்போ இந்த 25-20 அப்படியே உள்ளே மடித்து பெண்ட் பண்ணிங்கன்னா உள்ளுக்குள்ளேயே பண்ட் பண்ணி வெளியில் கொண்டு வரலாமா? இப்போ இது 25, இது 20பா, இது அப்படியே வெளியில் மேலே கொண்டு வரலாமா? கேன் ஐ டேக் லைக் திஸ்? 25-20, I can bring it in the top. Okay, so and this is 25-20. நீங்கள் மேலே கொண்டு வந்தீங்கன்னா it looks something like this. பாருங்கள் இந்த சர்க்யூட் இப்போ எவ்வளோ ஈஸி ஆகிடுச்சு அப்படின்னு. எஸ், ஸோ இது பாருங்கள். ஸோ இந்த சர்க்யூட்டை I can rewrite like this. இப்போ இது வந்து பார்க்குறதுக்கு இது கம்ப்ளீட்டாக வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் மாதிரி தெரியுதா? இப்போ ரைட்டா இல்லையா? வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் அரேஞ்ச்மெண்ட் இருக்குது பாருங்கள். இது 5, இது 10, சேர்த்திங்கன்னா 15. ஓகே, இது 5, இது 15, இது 10, இது 30. இப்போ இது வந்து வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணது பாருங்கள். இந்த பர்டிகுலர் பார்ட் மட்டும் எடுத்திங்கன்னா இட் இஸ் கோயிங் டு சாட்டிஸ்ஃபை வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் கண்டிஷன். அதுக்கு என்ன அர்த்தம்? 5/15, 10/30. The ratio will be what? 1/3. So it is satisfying Wheatstone bridge condition. So இந்த நடுவில் இருக்கக்கூடிய இந்த ரெசிஸ்டரை நம்ம எடுத்துடலாமா? I can remove it. So இது 5, 15, 10, 30. இந்த நடுவில் இருக்கக்கூடிய இந்த ரெசிஸ்டர்ஸை ரிமூவ் பண்ணிட்டேன். அப்போது இந்த இடம் என்ன ஆகிடும்? ஃப்ரீ ஆகிடும். இங்கே ஒரு ரெசிஸ்டர் இருந்துச்சு இல்லையா? 15 ohm. 5 + 10, 15 ohm. ஸோ அதை நம்ம என்ன பண்ணிட்டோம்? We have removed that. ஸோ இப்போ இந்த நடுவில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டரை நம்ம எடுத்துட்டோம். இட் லுக்ஸ் லைக் பாருங்கள், இது ரெண்டும் சீரீஸ், இது ரெண்டும் சீரீஸு. ஸோ 25-20 சேர்த்து 45 சீரீஸில் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் டேரெக்டாக 3மே பேரலில் வந்துடும். ஸோ கண்டுபிடிங்க. ஃபைனலி வில் கெட் த ஆன்சர் as 10 ohm. ஸோ இட்ஸ் a very interesting question. ஆனால் அந்த ஒரு ட்ரிக்கை அப்ளை பண்ணலன்னா ஆன்சர் கண்டுபிடிக்க ரொம்ப டிஃபிகல்ட் ஆகிடும். ஸோ 10 ohm is the answer here.